ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் கேங்கர்ஸ். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்குது. அதை யாரும் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். சரி, இப்போ படத்தோட கதைக்கு வருவோம். ஒரு கிராமத்து ஸ்கூலில் பிடி வாத்தியாராக வேலைக்கு சேர வர்றாரு நம்ம ஹீரோ சுந்தர் சி. இதே ஸ்கூலில் ஏற்கனவே பிடி வாத்தியாராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு நம்ம வடிவேலு. இந்த ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்க வடிவேலு பிடி வாத்தியார் அவருக்கும் சுந்தர் சிக்கும் அடிக்கடி ஏற்படுற ஒரு போட்டி ஏற்படுது. அது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா காமெடியாக இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஸ்கூலில் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு காணாமல் போயிடுது. சுந்தர் சி வேலைக்கு வந்து சேர்ற அதே சேம் டைம் இன்னொரு போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அது போலீஸுன்றது அவங்க உள்ளவங்க யாருக்குமே தெரியாது, பின்னாடி தான் தெரிய வருது. நம்ம ஹீரோ சுந்தர் சி என்ன பண்ணுறாரு, அந்த போலீஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது கதை நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே ஊரில் எல்லாரும் இறந்துட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிற ஒரு வில்லன் பல வருஷத்துக்கு முன்னாடி 100 கோடி ரூபாயை அடிச்சுட்டு தலைமறைவாக ஃபாரினில் போய் வாழ்ந்துட்டுருக்கான். இப்படி தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்கவன் அந்த 100 கோடி ரூபாயை சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதிகிட்ட இருந்து பிளான் போட்டு அடித்து அந்த 100 கோடி ரூபாயை கொண்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறான். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் நல்லாவே இருந்தது. இப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வில்லன் 100 கோடி ரூபாய் அடித்து வச்சுருக்கிறத நம்ம சுந்தர் சி இந்த 100 கோடி ரூபா அடிக்கிறதுக்காக ஒரு மிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க நம்ம சுந்தர் சி அண்ட் வடிவேலு எல்லாருமே. ஸோ அந்த சீன் ஒரு தேட்டரில் நடக்கும். அந்த தேட்டர் நடக்கிற அந்த 20 மினிட்ஸும் சீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ காமெடியாக இருக்கும். தேட்டரே நல்லா குலுங்கி சிரித்தாங்க. படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. பட் நிறைய கேரக்டர்ஸ் வந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரோல் இருக்குது. ஸோ கேரக்டர்ஸ் யாருமே வந்து வின் போகலை, நல்லா கனெக்டும் ஆயிருந்துச்சு எல்லாருக்குமே. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் முழுக்க காமெடி தான். அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் இருக்கும், அதை மறந்துடாமல் கவனிங்க. இந்த படம் கண்டினியூஸாக நீங்கள் உட்காந்து பார்த்தா தான் புரியும் தேட்டரில் உட்காந்து. ஸோ அதனால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த டோட்டல் படம் அண்டு கிளைமேக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். மற்றும் ஒரு படத்தோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.